3 வார வெள்ளிக்கிழமையில யார் யாரை வழிபடலாம் அப்படிங்கிறது மேம் அழகாக சொன்னாங்க. இப்போது 4வது வார வெள்ளிக்கிழமை யாரை வழிபடலாம் அப்படிங்கிறத மேம் கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். 4வது வார வெள்ளிக்கிழமை யாரை மேம் வழிபடலாம்? இந்த அம்மன் சக்தி வடிவமாக எங்கெல்லாம் இருக்காங்களோ கட்டாயமாக வழிபடலாம். இந்த அம்மன் சக்தி வடிவத்தில், இந்த சக்தி ரூபத்தில் எங்கெல்லாம் இருப்பாங்களோ அங்கெல்லாம் ஏதாவது ஒரு தலத்தில் போய் கூட நீங்கள் வழிபடலாம். இப்போது டெய்லி ஆஃபீஸ் போகிறவங்க இருக்காங்க, லீவ் இல்லை எனக்கு அப்படிங்கிறாங்க, அவங்களாம் எப்படி மேம் எளிமையாக பூஜை பண்ணலாம்? எளிமையாக பூஜை பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் ஒன்று காலையில் உங்களுக்கு நேரம் கிடைக்குது அப்படின்னா, நீங்கள் உங்களோட பூஜை அறையெல்லாம் சுத்தப்படுத்திட்டு ஒரு டம்ளர் பால், வெத்தலைப்பாக்கு, பழம் வச்சு அவங்கள மனதார வழிபாடு பண்ணுறீங்க அப்படின்னா ஏற்றுப்பாங்க. அனைவருக்கும் வணக்கம். 3 வார வெள்ளிக்கிழமையில் யார் யாரை வழிபடலாம் அப்படிங்கிறது மேம் அழகாக சொன்னாங்க. இப்போது 4வது வார வெள்ளிக்கிழமை யாரை வழிபடலாம் அப்படிங்கிறத மேம் கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம் மேம். வணக்கம். 4வது வார வெள்ளிக்கிழமை யாரை மேம் வழிபடலாம்? பொதுவாகவே வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே நம்ம ஆரம்பத்திலே சொல்லியிருந்தோம், பெண் சக்திகளுக்கு வந்து 2 மடங்காக சக்தி அதிகரிக்கிற நாள், அதுவும் இந்த ஆடி மாத வெள்ளிக்கிழமை. அதனால தான் வந்து இந்த அம்மன் சக்தி வடிவமாக எங்கெல்லாம் இருக்காங்களோ கட்டாயமாக வழிபடலாம். நீங்கள் மற்ற வாரங்களை விட காமாட்சி அம்மன் இந்த அம்மன் சக்தி வடிவத்தில், இந்த சக்தி ரூபத்தில் எங்கெல்லாம் இருப்பாங்களோ அங்கெல்லாம் ஏதாவது ஒரு தலத்தில் போய் கூட நீங்கள் வழிபடலாம். இல்லை வீட்டுக்கு பக்கத்தில் அந்த பெயர்களில் இருக்காங்க அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக போய் வழிபடலாம். இப்போ இவ்வளோ வாரம் வந்து ஒரு வாரம் ஒரு விதமான வழிபாடு சொன்னோம். அதே மாதிரி இந்த 4வது வாரத்துக்கும் இருக்கா அப்படின்னு கேட்டால் இருக்குது. எல்லா வழிபாடுகளுமே நம்ம செய்யக்கூடிய வகையில் ரொம்ப எளிமையான முறைகளில் இருக்கக்கூடிய வழிபாடு தான். நீங்கள் நேரத்தை ஒதுக்கி கட்டாயம் வந்து இந்த வழிபாடுகளை செய்கிறீங்க அப்படிங்கிறப்போ அந்த அம்மனோட அருள் மட்டும் இல்லாமல் அவங்க எத்தனை சக்தி வடிவத்தில் இருக்காங்களோ அத்தனை பேரோட அருளும் நம்மளை வந்து சேரும். ஓகே மேம். இப்போது 4வது வாரம் காமாட்சி அம்மனோட வடிவங்கள்லாம் என்னென்ன, யார் யார் இருக்காங்களோ அவங்கள வழிபடலான்றீங்க. இப்போது டெய்லி ஆஃபீஸ் போகிறவங்க இருக்காங்க, லீவ் இல்லை எனக்கு அப்படிங்கிறாங்க, அவங்களாம் எப்படி மேம் எளிமையாக பூஜை பண்ணலாம்? எளிமையாக பூஜை பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் ஒன்று காலையில் உங்களுக்கு நேரம் கிடைக்குது அப்படின்னா, நீங்கள் உங்களோட பூஜை அறையெல்லாம் சுத்தப்படுத்திட்டு கட்டாயம் ஒரு அம்மன் ஃபோட்டோ இருக்கும், கட்டாயம் ஒரு ஃபோட்டோவாவது இருக்கும். அந்த ஃபோட்டோ இருக்கிற பட்சத்தில் அந்த ஃபோட்டோவை தொடச்சி சுத்தம் பண்ணி அதுக்கு பூ பொட்டு எல்லாம் வச்சு, நீங்கள் வந்து எதுவுமே எங்களால் செய்ய முடியலை காலையில் இருக்கிற பரபரப்பில் அப்படின்னா, ரொம்ப எளிமையாக ஒரு 4 வாழைப்பழம் இல்லை 2 வாழைப்பழம், ஒரு டம்ளர் பால், வெத்தலைப்பாக்கு, அந்த பாலில் தேனோ இல்லை வெல்லம் இல்லை நாட்டு சர்க்கரை ஏதோ ஒன்று போட்டு நீங்கள் நைவேத்தியமாக வச்சு சாமி கும்பிட்டுட்டு போகலாம். இல்லை நாங்கள் வேலை முடிச்சு லேட்டாக வரோம் அப்படின்னா, நீங்கள் அந்த லேட்டாக வந்தாலும் ஒரு டம்ளர் பால், வெத்தலைப்பாக்கு, பழம் வச்சு அவங்கள மனதார வழிபாடு பண்ணுறீங்க அப்படின்னா ஏற்றுப்பாங்க. ஓகே மேம். இப்போ 3 வாரத்துக்கு இந்த வழிபாடெல்லாம் பண்ணணும்னு சொன்னீங்க. இப்போது 4வது வாரம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு வழிபாடு இருக்குது? 4வது வாரம் காமாட்சி அம்மன், குறிப்பாக காமாட்சி அம்மன் ஃபோட்டோ இருக்குது இல்லை காமாட்சி அம்மன் விக்கிரகம் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் அபிஷேக ஆராதனை பண்ணி, நீங்கள் என்னெல்லாம் சிலையாக இருந்தால் நீங்கள் இந்த பால், பன்னீர் எல்லாம் அபிஷேகம் பண்ணி வழிபாடு பண்ணுங்கள். இல்லை புகைப்படத்தில் இருக்காங்கன்னா அந்த ஃபோட்டோவை தொடச்சி சுத்தம் பண்ணிவிட்டு நீங்கள் ஏதாவது ஒரு நைவேத்தியம் செஞ்சு இனிப்பு, ஏதோ ஒரு இனிப்பு, இல்லை அவங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு இனிப்பு பிடிச்சதை நான் செய்கிறேன் அப்படின்னா நீங்கள் எந்த இனிப்பாக இருந்தாலும் செஞ்சு வச்சு வழிபாடு தாராளமாக பண்ணலாம். இல்லை ஃபோட்டோவில் தான் இருக்காங்கன்னா அந்த ஃபோட்டோவை தொடச்சி சுத்தம் பண்ணி பூ வச்சு, உங்களுக்கு காமாட்சி விருத்தம் தெரியுது, இல்லை பொதுவாகவே எல்லா வெள்ளிக்கிழமையிலையும் அபிராமி அந்தாதி தெரியுது, லலிதா சகஸ்திரநாமம் தெரியுது, இல்லை மகாலட்சுமி அஷ்டோத்திரம் தெரியுது, என்ன தெரியுது, இல்லை ராஜராஜேஸ்வரி அஷ்டோத்திரம் தெரியுது, உங்களுக்கு எது தெரிஞ்சாலும் பாராயணம் பண்ணுங்கள். இல்லை எங்களுக்கு பாட வராது, இல்லை எங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட மொபைல் ஃபோன்லையோ இல்லை டிவிலையோ அந்த பாடல்களை நீங்கள் ஒலிக்க விட்டுட்டு உங்களோட பூஜையை நீங்கள் கட்டாயம் செய்யலாம். இப்போது இதில் கேர்ள்ஸுக்கு எல்லா வாரமுமே பூஜை செய்ய முடியாது மேம். அப்படி தவிர்க்கக்கூடிய அந்த நாட்களில் இப்போ எனக்கு ஃபஸ்ட்டு வாரம் செய்ய முடியல, அதை செகண்ட் வாரம் செய்யலாமா அப்படின்ற கேள்வியெல்லாம் கேட்பாங்க. கட்டாயமாக செய்யலாம். உங்களால் வந்து தவிர்க்க முடியாத காரணங்களால் ஒரு சில வெள்ளிக்கிழமை செய்ய முடியலை அப்படின்னா, இப்போ முதல் வாரம் செஞ்சிட்டிங்க, 2வது வாரம் செய்ய முடியல அப்படின்னா 3வது வாரம் தாராளமாக செய்யலாம். 3வது வாரம் அதற்குரிய வழிபாட்டை செய்யலாம். ஆஹா, நான் வந்து 2வது வாரம் மிஸ் பண்ணிட்டேன், அதையும் இதோட சேர்த்து செய்யவா, அந்த வழிபாடு, அதற்கு அருள் வந்து நீங்கள் முழு மனதோடு செய்யும்போது எல்லாமே அப்படியே அவங்க கொடுப்பாங்க. அதனால 3வது வாரம் அதற்கு அடுத்த வாரம் வழிபாட்டை நீங்கள் தாராளமாக செஞ்சுக்கலாம். அதே மாதிரி இந்த மாவிளக்கு போடுறது அப்படிங்கிறத இந்த வாரம்னு இல்லை, நீங்கள் முதல் வாரத்துலேருந்து இந்த 5 வாரத்தில் ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை கட்டாயம் இந்த மாவிளக்கு போட்டு நான் கோவிலுக்கு போகிறேன், வழிபாடு பண்ணுறேன் அப்படின்னா ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமையை அதற்காக பயன்படுத்திக்கலாம். ஓகே மேம். இப்போ
இப்போது இதில் மாவிளக்கு போடுறது உண்டு, கூழ் வார்த்தல் அப்படிங்கிறது பண்ணுவாங்க. அது ஸ்பெசிஃபிக்காக இந்த வீக் தான் பண்ணணும் அப்படின்னு ஏதாவது இருக்கா? கூழ் வாரத்தில் வந்து பொதுவாக 3வது வாரம் பண்ணலாம். 3வது வாரம் பண்ணலாம். இந்த 3, 4, 5 இந்த 3 வாரங்களில் ஏதாவது ஒரு வாரங்களில் பயன்படுத்திக்கலாம். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி 3வது வாரம் செய்யலாம்னு நினச்சிட்டு இருப்பாங்க. சில நேரங்களில் தவிர்க்க முடியாத காரணங்களால் எங்களால் செய்ய முடியல அப்படின்னா 4வது வாரம் வெள்ளிக்கிழமையை பயன்படுத்திக்கலாம். இல்லை 4வது வாரமும் எங்களுக்கு முடியல அப்படின்னா அடுத்ததான் ஆடி கடைசி வெள்ளிக்கிழமையை பயன்படுத்திக்கலாம். கூழ் வார்த்தல் அப்படிங்கிறது இப்போ மாவிளக்குன்றது அவங்கவுங்க வேண்டுதல் வச்சு அதை மாவிளக்கு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கூழ் வார்த்தல் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கா மேம்? இருக்குது. இது என்ன அப்படின்னா கூழ் வார்த்தல்ங்கிறது இன்னைக்கு நேற்றைக்கு பண்ணல. நம்ம அந்த கிராமப்புறங்கள்லேருந்து பல காலம் தொட்டு இந்த கூழ் வார்த்தல் அப்படிங்கிற நிகழ்வை ஏற்படுத்திட்டு இருக்காங்க. ஒன்று வந்து நம்ம சொல்கிற இந்த கேழ்வரகு, இல்லை இந்த கம்பு மாவு, கம்பங்கூழ் கேழ்வரகு கூழ் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒன்றில் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது ஏன் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா இந்த கோடை காலத்தோட உஷ்ணத்தோட தாக்கம் வந்து அதோட தொடர்ச்சி அதிகமாக இருக்கும். நம்மளுக்கே தெரியும் இந்த ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் வரைக்கும் அதோட தாக்கம் அதிகமாக இருக்கும். இந்த கோடை கால தாக்கம் இதுலேருந்து வரக்கூடிய இந்த நோய்கள், அம்மை, காய்ச்சல் இந்த மாதிரியான நோய்கள்லாம் அந்த காலத்தில் ரொம்ப அதிகமாக பரவ ஆரம்பிச்சிச்சு. அப்போ இந்த நோய்களை எல்லாம் தடுக்கிறதுக்கான ஒரு வழியாகவும் இந்த கூழ் வார்க்கிற நிகழ்வை பயன்படுத்தினாங்க. முக்கியமாக கூழ் வார்க்கிறத வந்து அம்மனுக்காக தான் முழுக்க முழுக்க அவங்க வந்து பண்ணாங்க. அப்படி அந்த அம்மனுக்கு படைச்சிட்டு அதை கொடுக்கும்போது அதில் இருக்கக்கூடிய அந்த குளுமை வந்து இந்த மக்களோட நோய்களை தீர்க்கிற மருந்தாகவும் அமைஞ்சிச்சு. அதனால் அதை அப்படியே தொடர்ந்து வழி வழியாக இன்னைக்கு வரைக்கும் அந்த கூழ் வார்த்தல் அப்படிங்கிற நிகழ்வை செஞ்சிட்ருக்காங்க. சில பேர் கோயிலுக்கு போய் அந்த இடத்துல வந்து கூழ் செஞ்சு அம்மனுக்கு படைச்சிட்டு பக்தர்களுக்கு கொடுக்குற பழக்கமும் உண்டு. சில பேர் வீட்டிலையே கூழ் செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டு கோவிலில் வச்சு படைச்சிட்டு வர்ற பக்தர்களுக்கு கொடுக்குறதும் உண்டு. அவங்கவுங்க பழக்கம் எப்படியோ அதற்கு தகுந்த மாதிரி இந்த கூழ் வார்த்தல் முறை இருக்குது. ஓகே மேம், ரொம்ப அழகாக 4வது வாரமும் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படிங்கிறத சொன்னீங்க. நீங்களும் வந்து 4வது வாரம் இந்த மாதிரி இந்த வழிபாடுகள்லாம் செஞ்சோம் அப்படின்னா முழுமையாக இந்த அம்பாலோட அனுகிரகம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது இதுலேருந்து தெரியுது. அடுத்து 5வது வாரம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் மேம் கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். நன்றி. நன்றி.